பணப்பாக்கம் அருகே 30க்கும் மேற்பட்ட கிராமத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் வறண்டு போகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை. பணப்பாக்கம் சிப்காட் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள 230 கிலோவாட் துணை மின் நிலையத்திலிருந்து சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மின்சாரம் வழங்க விவசாயிகளின் கோரிக்கையை முதல்வர் பரிசீலனை செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் கிராமியம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாக சிறுவளையம், பெருவளையம், ஊழியநல்லூர், துறையூர், கர்ணாவூர், லட்சுமிபுரம், நெடும்புலி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு காரணமாக விவசாயிகள் பயிரப்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் பயிர்கள் வறண்டு போகும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலையிட்டு இப்பகுதியில் ஏற்படும் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டை நிறுத்தி தடையில்லாமல் மின்சாரம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் இப்பகுதி விவசாயிகளில் நீண்ட நாள் கோரிக்கையான காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பல் பகுதியில் உள்ள மின் பகிர்மானத்திலிருந்து இப்பகுதிக்கு மின்சாரம் வழங்கப்படுவதால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துணை மின் நிலையங்களில் இருந்து அந்த மாவட்டத்திற்கு தேவையான மின்சாரம் பெற்றுக்கொண்டு பிறகு இப்பகுதிக்கு வழங்கப்படுகிறது எனவும், எனவே பணப்பாக்கம் சிப்காட் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள 230 கிலோவாட் துணை மின் நிலையத்திலிருந்து இப்பகுதிக்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல்வர் பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் செந்தில்குமார். நன்றி.